விஞ்ஞானபூர்வமாக நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, திருமணம் என்பதே ஒரு 2 வருடம் பழகிட்டு அதுக்கப்புறம் தான் திருமணம் செய்யணும்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. ஏன்னா, நீங்க திருமணம் செய்யக்கூடிய நபரை பற்றி ஒரு கற்பனை வச்சிருந்தா மட்டும் போதாது. பழகும்போது தான் உங்களுக்கு பல விஷயங்கள் தெரியும். அவர் ஒரு ஹோட்டல்ல உட்கார்ந்திருக்கோம். ஒரு சர்வர் கொஞ்சம் ஏதோ தப்பு பண்ணிட்டாரு. ரொம்ப கரடு முரடாக அவர்ட்ட அடிக்கிற அளவுக்கு சண்டை போடுறாரு அப்படின்னா, ஹீரோயிசம் மாரி தெரியலாம். ஆனா, நாளைக்கு இதே மாதிரி பிரச்சனைகள் வீட்ல உங்கள மிரட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பெண்ணும் மோசமா நடந்துக்கிட்டாங்கன்னா, அது அந்த வீட்ல பெரிய குழப்பங்கள உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ திருமணத்திற்கு முன்பு ஒரு 2 வருடங்களாவது நல்லா கண்ண திறந்து வச்சுக்கிட்டு, நல்லா பார்த்து பழகணும். ஏதாவது ஒரு ஆல்கஹால் அவரு ரெகுலரா சாப்பிடுறவரு, பல பெண்களோட தொடர்பு இருக்குது. இவங்களெல்லாம் மாத்திடலாம். ஆல்கஹால்லேருந்து எடுத்துடலாம். இந்த தவறுகள் மத்த பெண்களோட தொடர்பு வச்சிருக்கிறதெல்லாம் நிறுத்திடலாம். நான் என் அன்புனால அதெல்லாம் செஞ்சுருவேன்னு நம்பி எல்லாம் பண்ணக்கூடாது. அப்படிலாம் யாரையும் திருத்தவே உங்களால முடியாது. உங்க வாழ்க்கையை நீங்க கெடுத்துக்குவீங்க. அப்போ முரட்டுத்தனமான, மோசமான முன்கோபம் உள்ளவங்க, ஆல்கஹால் போன்ற அடிக்ஷன் போதை மருந்து அடிக்ஷன் உள்ளவங்க, பல பெண்களோட பல ஆண்களோட தொடர்பு உள்ளவர்கள், இவர்கள் யாரையுமே நம்ம திருத்திடலாம், சரி பண்ணிடலாம், இவங்கெல்லாம் நல்லவங்கன்ற மாதிரிலாம் நம்பி பண்ணிடாதீங்க. அதுக்கு தான் 2 வருஷம் கண்ணை நல்லா திறந்து வச்சுக்கிட்டு பழகணும். கல்யாணம் ஆன பிறகு பாதி கண்ணை மூடிக்கணும். சின்ன சின்ன குறை அவர் டூத் பேஸ்ட் திறந்தே போட்டுறாரு, இந்த துண்டை கழட்டி அங்கேயே போட்டுறாருன்னு நடு வீட்டிலே கிடக்குது, ஈரமாக கிடக்குது. சின்ன சின்ன குறைகளை வச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்போ கல்யாணத்துக்கு முன்னால் நல்லா கண்ணை திறந்து நல்லா பார்க்கணும், நல்லா பழகணும், பல்வேறு விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். 2 பேரும் ஒரு காதலித்து கல்யாணம் பண்ணணும். கல்யாணம் பண்ண பிறகு ஒரு அரை கண்ணை மூடிக்கிட்டு பல விஷயங்கள் சின்ன முன்னக்க பின்ன விஷயங்கள் இருக்கும். நீங்கள் 2 பேரும் ஒன்றா வாழும்போது அப்போதான் முழுமையான குறைகள், மற்றவர்களுடைய குறைகள் நம்ம கண்ணுக்கு தெரியும். அதை நம்ம பார்க்கணும். பல விஷயங்கள் எல்லாம் ரொம்ப பெருமளவுக்கு நம்ம பொறுத்து போகலாம், அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகலாம். கிரிமினல் குற்றங்கள் இருந்தால் ஒழிய, அவர் ஒரு கிரிமினலாக இருக்காரு, அடிக்டாக இருக்காரு, போதை மருந்து பழக்கம் இருக்குது, அது மாதிரி மிக தவறான பழக்கங்கள் இருந்து அதெல்லாம் ஒத்து போகக்கூடாது. அதுலேருந்து வெளியே வந்துடணும். கடுமையாக அப்யூசிவ் கேரக்டருக்கு நம்மளை அடிக்கிறாரு, ஃபிசிக்கலாக அடிக்கிறாரு, மென்டலாக டார்ச்சர் பண்ணுறாருன்னா அந்த உறவுகள் நீடிக்கக்கூடாது. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்ககிட்ட இருந்து வெளியே வந்துடணும். அது தவிர சின்ன சின்ன குற்றங்கள் இருந்ததுன்னா அதை நம்ம பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஆனால் வழக்கத்தில் என்ன பண்ணுறோன்னா, போய் பார்க்குறோம், நல்லவர் வல்லவர் அப்படின்னு புரோக்கர் சொல்கிறது எல்லாம் மற்றவங்க யாராவது வேண்டியவங்க சொல்கிறத கேட்டு கல்யாணம் பண்ணிடுறோம். கல்யாணம் பண்ண பிறகு அது சரியில்லை, இது சரியில்லை, அது தப்பு, இது தப்புன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால் இந்த முறை ஒரு தவறான முறை. இது இந்த மாதிரி விளைவுகளை ஏற்படுத்துறது தவிர்க்க முடியாது. ஏன்னா நீங்கள் அனுபவம் இல்லாமல் யாரோ ஒருத்தர் சொல்கிறத வச்சு பண்ணுறீங்க. சொல்கிற நபர்கள் அப்படி தான் சொல்லுவாங்க. திருமணத்தை செஞ்சு வைக்கணும்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா, அவர் நல்லவர் வல்லவர் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. 2 பக்கமும் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அப்புறம் பார்த்தா தான் கடுமையான பிரச்சனைகள் இருக்கிறது நமக்கு தெரியும். அவர் ஒரு திருத்த முடியாத அடிக்டாக இருப்பாங்க, பல்வேறு மோசமான பழக்கங்கள் உள்ளவர்களாக இருக்கலாம். அவங்கள சரியும் பண்ணவே முடியாது. திருமண வாழ்க்கையை நமக்கு ஒரு தண்டனையாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முதல்ல பழகிட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணுங்க. கல்யாணம் பண்ணிட்டு பழகி என்ன பண்ண போகிறீங்க? ஒரு தடவை கமிட் ஆகிடுறீங்க. கமிட் ஆகிட்டு நீங்கள் பழகி விவாகரத்து பண்ணி எத்தனை தடவை கல்யாணம் பண்ணி பண்ணி விவாகரத்து பண்ண முடியும்? அப்போது நீங்கள் ஷோரூம்லேருந்து கார் எடுத்துகிட்டு வெளியே வந்த உடனேயே அது செகண்ட் ஹேண்ட் கார் மாதிரி ஆகிடும். மார்க்கெட் வேல்யூ குறைஞ்சி போயிடும். அதே மாதிரி இந்தியா போன்ற நாடுகளில், 3ஆம் உலக நாடுகளில் ஒரு தடவை நீங்கள் திருமணம் ஆகிட்டு வெளியே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் நீங்கள் விரும்புகிற ஒரு நபர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்காது. திருமணமான விவாகரத்தான இன்னொருத்தரை தான் நீங்கள் திருமணம் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போது பல நாடுகள் அப்படி இல்லை. ஆனால் இந்தியா போன்ற நாளில் அதுதான் உண்மை. விவாகரத்தானவங்களுக்கு விவாகரத்து ஆன பெண்ணு அல்லது கணவன் தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதனால நீங்கள் திருமணத்திற்கு முன்பாக தெளிவாக யோசித்து திருமணம் செய்வது தான் சரியானதாக இருக்கும்.